சேலம் மாவட்டத்தில் மாந்திரீகம் செய்வதாக கூறி சுமார் 7 லட்சத்தை மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டார். வாழப்பாடி அருகே சின்னமநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விமலா. சொந்தமாக செங்கல் சூளை நடத்தி வரும் இவர் தொழில் நஷ்டத்தில் இருந்து மீள ஒரு பூஜை போடலாம் என முடிவெடுத்தார். இதற்காக கொங்கனாபுரம் பகுதியைச் சேர்ந்த மாந்திரிகவாதியான சுரேஷ்குமார் வரவழைக்கப்பட்டுள்ளார். வந்த அவர் பல்வேறு பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்றும் அவற்றை செய்யாவிட்டால் உங்கள் குடும்பத்தில் உயிர் பலி ஏற்படும் என்றும் விமலாவை பயமுறுத்தியுள்ளார். மேலும் இந்த பரிகாரங்களுக்காக விமலாவிடம் சுமார் 7 லட்சம் வரை பணமும் வாங்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் மாந்திரீகவாதி சுரேஷ்குமாரின் நாடகம் அம்பலமானதை அடுத்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் பேரில் சுரேஷ்குமார் மற்றும் அவரது உதவியாளர் சரவணன் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கஷ்ட சூழ்நிலைக்காக உந்தி ஒரு பூஜை போட கூப்பிட்டாங்க. பூஜை போட்ட உடனே அவன் மிரண்டு வந்த மாதிரி ஆகி இந்த மாதிரி உங்கள் இடத்துல பூஜை இந்த பொருள் இருக்கிறது காரணமாக தான் உங்களுக்கு இந்த கஷ்டம், இந்த மாதிரி சூழ்நிலை, இது சரி பண்ணால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா உயிர் சேதம் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களை பயமுறுத்தி அவன் சொன்ன மாதிரி நாங்கள் பணம் அமௌண்ட்டு எல்லாம் கொடுத்து அந்த பூஜை போட்டு இந்த பொருள்லாம் எடுத்து இதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பாத்திரம் வந்து கீழே விழுவும் போது எல்லாம் மண் கொட்டவும் நாங்கள் அப்புறம் பார்த்தா இது பூரா மண் தான் இருக்குது, எதுவும் இல்லைன்னு சொல்லி அப்புறம் அவங்கள வர வச்சு நாங்கள் கேட்டோம். இதை வெளியே சொல்லக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, நீங்கள் போனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு உயிர் சேதம் ஏதாவது ஆகும், இல்லைன்னா நான் மறுபடியும் வேறு மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.